ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேம்பு. ஆமாங்க, வேம்புங்கிற படத்தோட திரை விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா சிலம்பம். அந்த சிலம்பத்தை எப்படி சொல்லணும், அதாவது இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு அவங்களே ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த படத்தை பத்தி ஃபுல் டீடைல்ஸா பார்ப்போம். இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினா ஷீலா அவங்க தான் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே அவங்க அப்பாவுக்கு தன்னோட பொண்ணை கொஞ்சம் தைரியமான பொண்ணா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் ஷீலாவான ஹீரோயினை அவங்க அப்பா சிலம்பம்ல சேர்த்து விடுறாரு. அவங்களும் அதை ரொம்ப ஆசையாவே ஏத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போய் சிலம்பம்லாம் சுத்தி பரிசுலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப படத்துல லவ் இருக்கணும்ல, அதனால அவங்க மாமா பையனையே என்ன பண்றாங்க, ஷீலாவும் ஹீரோவும் லவ் பண்றாங்க. ஹீரோ ஒரு போட்டோ ஸ்டுடியோ கடை வச்சிருக்காரு. இப்படியே லவ் ஸ்டோரி டிராவல் ஆகுது. ஒரு சிச்சுவேஷன் போகும்போது எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, ஊர்ல இருக்கிறவங்க, உன் பொண்ணை என்ன கம்பு சுத்திக்கிட்டே இருக்கு, அது ஒரு பொண்ணாவல, சீக்கிரம் அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட நிறைய பேர் சொல்றத பார்த்துட்டு அவங்க அப்பாவும் போய் ஹீரோயின்கிட்ட எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போகுது, உனக்கு ஒரு கல்யாணத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னையும் ஹீரோயினும் அதை அசெப்ட் பண்ணிட்டு ஹீரோவும் அசெப்ட் பண்ணிட்டு இப்போ அரேஞ்ச் மேரேஜா பண்றாங்க. ஆனாலும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க நம்ம ஹீரோயினுக்கு, அவங்க பேச்சை கேட்டு வீட்டை விட்டு ஓடி போவாங்க. இல்லை எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு. அந்த ஓடி போகும்போதே அவங்க அப்பா சொன்ன அந்த மைண்ட் வாய்ஸ் இல்லை இது தப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க திரும்ப வீட்டுக்கே போயிடுவாங்க. இப்போ கல்யாணமும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோ பிடிச்சி கேட்டுறாரு தனியா, இந்த மாதிரி நீ விருப்பம் இல்லாம தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்க, உன்னோட ஆசையை நிறைவேற்றணும், அதுதான் என்னோட ஆசை. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நீ சிலம்பம் எல்லாம் போயிருக்க, இப்ப நான் அடுத்து ஸ்டேட் லெவல்ல போகணும், அதுதானே, நம்மளுக்குள்ள எதுவும் வேண்டாம், நீ ஸ்டேட் லெவல்ல போ, பிரைஸ் வாங்கிட்டு வா, அது வரைக்கும் நம்மளுக்குள்ள எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சப்போர்ட் பண்றாரு. அப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் பைக்ல இருந்து கீழே வந்துடுறாங்க. அப்போ ஹீரோக்கு தலையில அடிபட்டு கண்ணு தெரியாம போயிரு. அங்கதாங்க இன்டர்வலையும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது, நம்மளுக்கே தெரியும், அவ்வளவுதான், இனி ஷீலா தான் இந்த குடும்பத்தையே பாத்துக்கிற மாதிரி இருக்கும், அவங்களால நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் இன்டர்வல் முடிஞ்சு அடுத்த நெக்ஸ்ட் ஆஃப் ஆரம்பிக்குது. அதே மாதிரி தாங்க ஷீலா தான் அந்த குடும்பத்தை ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. வீட்டுல பணம் இல்லை. அப்ப அந்த தாலி சென்டிமெண்ட் சீனு, அப்புறம் அவங்க வேலைக்கு போயிட்டு அந்த வேலை விட்டுட்டு வந்துகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சிலம்பம் சுத்தினா காசு தரோம் அப்படின்னு ஒரு கோயிலுக்கு போய் அவங்க சிலம்பம் பண்ணிட்டு கறி சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுல கொடுக்கறது. அப்ப அவங்க மகளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் உள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவங்க பேசக்கூடிய சீன்ஸ், இப்படி ஸ்கிரீன் பிளேல நம்மளை மறக்க வச்சிடுறாங்க. அதாவது என்ன, ஸ்டார்டிங்கே காட்டிட்டாங்க ஷீலா ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய சிலம்பம் ஆடி ஒரு பெரிய பிரைஸ் வாங்க போறாங்க அப்படின்னு. ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் அது எல்லாத்தையுமே நம்ம மறக்கடிச்சிட்டாங்க. ஸ்கிரீன் பிளேல அவ்வளோ அழகா சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதான் வீட்டுல பைசா இல்லைல்ல, அதனால அந்த தாலி சென்டிமெண்ட் சீனு, தாலியை வித்துருவோம் அப்படிங்கும் போது ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, தாலியை வைக்க வேணாம், ஸ்டுடியோவை வித்துருவோம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப கூட இருக்கக்கூடிய அந்த சின்ன பையன் என்ன பண்ணிடுவான், இந்த மாதிரிக்கா எனக்கு போட்டோ எடுக்க தெரிஞ்சிருந்தா ஸ்டுடியோவை நானே பார்த்துருப்பேன், எனக்கு தான் எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லிடுவோம். அதை பார்த்துட்டு ஷீலா என்ன பண்ணிடுவாங்க, ஹீரோட்ட போயிட்டு எனக்கு சொல்லி கொடுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, நான் அவர் அதையும் அசெப்ட் பண்ணிட்டு போட்டோ எடுக்க சொல்லி கொடுக்கறது, அந்த காட்சிகள், அவருக்கு அந்த கண் தெரியாம இருக்கிறது, அந்த போட்டோ சொல்லி கொடுக்கக்கூடிய இடங்கள், அங்க வரக்கூடிய டயலாக் எல்லாமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா, போட்டோ எடுக்க கத்துக்கிட்டாங்க. அவங்க நிறைய இடத்துக்கு போட்டோ எடுக்க போயிட்டு நல்லபடியா கொஞ்சம் சம்பாரிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம மாரிமுத்து வர்றாரு, ஒரு எம்எல்ஏவா வர்றாரு. அவரை பார்த்து பேசணும்னா நம்மளுக்கு ஏதாச்சும் உதவி கிடைக்கும் அப்படின்னு ஷீலா அந்த ப்ரோக்ராமும் எடுத்துட்டு போட்டோகிராஃபரா போறாங்க. அங்க ஒரு சின்ன சண்டை மாரிமுத்து கிளம்பி போயிடுறாரு. ஷீலாவால பேச முடியல. இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது இந்த படத்துல ஒரு அருமையான காட்சிகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, ஒருவேளை இவன் கெட்டவனா இருப்பான், ஒருவேளை இவன் கெட்டவனா இருப்பான் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அந்த பெரிய மனுஷங்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த காட்சிகள்லாம் ஹீரோயினோட அப்பா ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒருவேளை இவருக்குண்டு வில்லனா வந்துருவாரோ அப்படின்னு பார்க்கும்போது, அட பெரிய மனுஷன்னா இப்படிதான்ப்பா இருக்கணும், பெரிய மனுஷங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி காட்சி வச்சிருக்காங்க. அதே மாதிரி காட்சி தான் நம்ம மாரிமுத்தம். எல்லா படத்துலயும் வில்லனா நடிச்சுக்கிட்டே இருந்தவர் இந்த படத்துல என்ன பண்ணிருக்காருன்னா, கிளைமேக்ஸ்ல வராரு. கிளைமேக்ஸ்ல ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு பிரைஸ் கொடுக்குறாரு. அந்த பிரைஸ் எதுக்குன்னா, மாரிமுத்து ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு 7 பொண்ணுங்க சேர்ந்து 2 பேரை போட்டு சிலம்பம் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு காட்டுக்குள்ள. அப்ப அந்த பொண்ணுங்களை பிடிச்சி விசாரிக்கும் போது இந்த மாதிரி அவங்கள தப்பா நடந்துக்க பார்த்தாங்க,
இந்த பொண்ணை கடத்த பார்த்தாங்க, அதனால நாங்க எல்லாருமே காப்பாத்தணும். எப்படிமா காப்பாத்துனீங்க அப்படிங்கும் போது சிலம்பம் அந்த அக்கா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு உங்க பேரை சொன்னாங்க, அதனால நான் உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறேம்மா அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல வந்து சிலம்பம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டீச்சர் ஆக்கிடுறாங்க. அந்த வேலையை வந்து மாரிமுத்து பிரைஸா கொடுத்துட்றாரு. இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதாங்க பெரிய மனுஷங்கிறத பெரிய மனுஷன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கிற காட்சிகள் ரொம்ப அற்புதமா இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊர்ல ஒரு சிலம்ப போட்டி, அதுல ஜெயிச்சா 1 லட்சம் ரூபாய் பரிசா கிடைக்கும். அதுலயும் போயிட்டு ஹீரோயின் ஃபைட் பண்ணி அவங்கதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்போது அதை எப்படி ஒரு பொண்ணு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் கலைச்சு விட்டுருவாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம விரும்பின ஒரு வாழ்க்கை எங்க சுத்தினாலும் நம்ம அதுக்கு உண்மையா இருந்தோம்னா அது நம்மளுக்கு கண்டிப்பா வந்து அடையும் அப்படிங்கிறத ஒன்லைன்ல டைரக்டர் இந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. ஸ்கூல் டீச்சரான ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட வேலையை தொடர்ந்து நல்லபடியா பாக்குறாங்க. பணம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு பார்வை வந்து தெரிய வந்துடுது. அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மெசேஜ் சொல்றாங்க. பொண்ணுங்க வந்து அவங்களுக்கு அவங்க தான் பாதுகாப்பு, அதனால எல்லா ஸ்கூல்லையுமே சிலம்பம் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு ஒரு சட்டம் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரியாரோட வாய்ஸோட பெரியாரோட வார்த்தைகளோட வந்து ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வர தியேட்டர்ல பாருங்க, நல்ல மெசேஜ் இருக்கு. இதோட நான் அடுத்த ரிவ்யூல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.